ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பகுதியில் கலவரத்தை நடத்தி ரத்தம் குடித்து ருசி கண்ட கூட்டம் தான் இதே சுசீந்திர கோயிலுக்கும் ஒரு கலவரத்தை நடத்தி எத்தனித்த போது அதே சதியை முறையடித்து தனியாளாக நின்று இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முறையடித்திருக்கிறதாக பெருவாரியான கருத்துக்கள் எழுந்துள்ளது. ஆனால் தங்கள் எண்ணத்தில் எப்படி இப்படி மண் உளுந்துருச்சுன்னு தாங்கிக் கொள்ள முடியாத இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் மிரட்டுகிறார் என்கிற ஒரு நீலி கண்ணீரை இன்று வடிக்கிறதாக பாரதிய ஜனதா கட்சியின் மேல குற்றம் சாட்டுகிறது திமுகவினுடைய ஒட்டுமொத்த அமைப்பினரும். இந்துத்துவ கும்பலுக்கு இருப்பதோ கீழ்த்தரமான ஒரு பாசிச அரசியல், அவர்களுக்கு இருப்பது உள்நோக்கங்கு கடந்து 30 ஆண்டு காலமாக கோவில்களை கைப்பற்றி அவற்றை RSS பயிற்சி கூடாரமாக மாற்றும் இந்துத்துவ கும்பலின் சதித்திட்டத்திற்கு தோதுவாக கடந்த காலங்களில் சிலை திரட்டு, கோயில் தீ விபத்து என்ற நிகழ்வுகள் நடந்தேறின. இன்றைக்கு பாஜக RSS கூட்டத்தில் அத்தனை சூழ்ச்சிகளையும் முறையடித்து வருகிறது திராவிட மாடல் அரசு. அதனால இந்த இந்து சமய அறநிலையத்துறையும் அதன் அமைச்சராக உள்ள அண்ணன் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களையும் கோயில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்றார் எங்களுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒரு வாதமாக எடுத்து வைக்கின்றனர் திமுகவினுடைய உடன்பிறப்புகள். இதை எல்லாத்தையும் தாண்டி ஏற்றத்தாழ்வு விதைக்கும் கருத்தியலை யார் சொன்னாலும் அதை கொசுவை ஒழிப்பது போல் ஒழிப்போம் என்றார் எங்களது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த திராவிட இயக்கத்தின் கருத்தியலை களத்தில் தன்னுடைய செயல்பாட்டால் ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்தி கொண்டு இருப்பவர் அண்ணன் சேகர்பாபு என்கிற காரணத்தால் தான் அவதூறுகளை, பழிச்சொற்களை சங்கிகள் பரப்புகிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு வீரியமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் திமுகவினுடைய சமூக வலைதள செயற்பாட்டார்கள்.